ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கையை அப்படியே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இது வரைக்கும் நீங்கள் லைஃப்ல காணாத பல விஷயங்களை உங்க லைஃப்ல எப்படி கொண்டு வர்றது, எப்படி வசதியா வாழ்றது, கஷ்டமே இல்லாம ஒரு லைஃப் எப்படி கொண்டு போறது அப்படின்னு பல டிப்ஸை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அந்த மாதிரி இந்த வீடியோ நம்ம எதுவுமே பேச போறது கிடையாது. இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை விட ஜஸ்ட் 1% இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி எப்படி பெட்டராக வாழலாம், என்ன விஷயங்களை லைஃப்பில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மூணு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஜஸ்ட் மூணு விஷயங்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளானது. இந்த 3 விஷயங்களை நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்களை யாருமே உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணவும் தேவையில்லை, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே நீங்க தூங்கி எழுந்திருக்கிற நேரத்தை விட ஒரு 10 நிமிஷமோ இல்ல ஒரு ½ அன் ஹவரோ இன்னும் சீக்கிரமா எழுந்திருக்கணுங்க. உதாரணத்துக்கு எப்பவுமே நீங்க காலைல 6 மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளையிலிருந்து ஒரு 5:30கோ இல்ல ஒரு 5:40கோ எழுந்திருக்கிறது ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஏண்டா ஒரு நாளில் 1/2 மணி நேரம் முன்னாடி எழுந்திரிச்சா என் வாழ்க்கை அப்படியே மாறிடுமா, அந்தளவுக்கு அதிசயம் நடந்துருமா அப்படின்னு. நானும் அதுதாங்க சொல்கிறேன். கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, ஒரே நாளில் நடக்காது. ஆனால் இந்த ஹேபிட்டை உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ½ அன் ஹவருங்கிறது உங்கள் லைஃப்பில் பல மாற்றங்களை கொண்டு வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எப்பயும் 6 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 6 மணிக்கு எழுந்திரிக்கணும், 6:30 குளிச்சு ரெடி ஆகிடணும், 7:30 சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடும் அப்படின்னு ஒரு ப்ராப்பர் பிளான் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அங்கே எங்கேயாவது ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ டிலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாளே உங்களுக்கு டென்ஷனில் தான் போய் முடியும். அதே நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் மாடி இருந்தாலோ இல்லை பால்கனி இருந்தாலோ அங்கே போய்ட்டு ஒரு 5 நிமிஷம் சேரை போட்டு உட்காந்து டீயோ காஃபியோ குடிச்சு பாருங்களேன். அப்போ உங்கள் மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும் பாருங்க, அது உங்களை அறியாமலே உங்கள் லைஃப்பில் பல மாற்றங்களை கொண்டு வரும். ஆக்டர் சமுத்திரக்கனி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நான் ஒரு ப்ரொடியூசரை பார்க்கும் போது 10 நிமிஷம் சீக்கிரம் போனதால் தான் அந்த படம் எனக்கு கமிட் ஆச்சு, அதனால தான் என் லைஃபே சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு. ஒரு நாளில் ஒரு ½ அன் ஹவர் சீக்கிரம் எழுந்திருக்கிறதால அந்த நாளையே உங்களால் ஃபுல் எனர்ஜிக்காக கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் சின்ன விஷயத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணும்போது அடுத்தடுத்து நடக்க போகிற விஷயங்களும் ரொம்ப ஸ்மூத்தாக உங்கள் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த ஹேபிட் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சின்ன சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் நடக்கும். இப்போ நான் 2வது சொல்ல போகிற ஹேபிட் உண்மையாகவே இங்கே பாதி பேருக்கு பிடிக்குங்க. ஆனால் டைம் இல்லாத காரணத்தினாலையும் இல்லை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து தொடங்குறது அப்படின்னு தெரியாதனால தான் பல பேர் இதை ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெகுலராக நீங்கள் புக்கு படிக்கணுங்க. புக்கு படிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே எனக்கு வேலை இருக்குது, டைமே இருக்காது, வீட்டு வேலை அவ்வளோ இருக்குது, ஸ்கூலில் கொடுக்குற பாடத்தை என்னால் பண்ண முடியல, காலேஜ் ஒர்க்கே முடிக்க முடியல அப்படின்னு நீங்கள் புலம்பி தள்ளாதீங்க. அந்த அளவுக்குலாம் நீங்கள் படிக்க வேண்டாம். ஒரு நாளில் அதிகபட்சம் 5 பேஜும் குறைஞ்சபட்சம் 3 பேஜ் நீங்கள் படித்தாலே போதுங்க. ஒரு நாளில் நீங்கள் இதை வாசித்தாலே ரொம்பவே அதிகம், அதுவே உங்களுக்கு போதுமானது. சரி, புக்கு படித்தா என்னடா சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த சேஞ்சஸ் உங்கள் உடல்லையோ இல்லை வெளி தோட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரவே வராது. ஆனால் உங்கள் மைண்ட் இருக்குல்ல, அது உண்மையாகவே பயங்கர பீஸ்ஃபுல்லாகிடும். நீங்கள் ஒரு புக்கு படிக்கும்போது அதில் ஒரு கதை தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது, இல்லை அதில் ஒரு நபருடைய பேரை மென்ஷன் பண்ணி அவரை சார்ந்த கதை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கதையை உங்கள் மைண்ட்குள்ளே ஒரு மூவி மாதிரி ரன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் பிரெயின் ஒரு புது சிக்னலை கேட்ச் பண்ணி அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு ஒர்க் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் பிரெயின் எப்போவுமே ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் இது என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணி சொல்கிறது, நீங்கள் புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கேரக்டரே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருங்க. பல விஷயங்கள் உங்களை அறியாமலே உங்கள் வாழ்க்கையில் மாறிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசுகிற விதமாக இருக்கும், இல்லை ஒருத்தவங்கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தை உச்சரிப்பு, அந்த வார்த்தை பேசுகிற அந்த துணி இருக்குல்ல, அது எல்லாமே மாறிடும். பல விஷயங்களை நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க, இது எதனால் நடக்குது, ஏன் இத்தனை நாள் நம்ம இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. உங்களை அறியாமலே உங்கள் பிரெயினில் ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு புக்கு படிக்கிறதுங்கிறது உண்மையாகவே ரொம்பவும் நல்ல ஹேபிட். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப கூட படிக்க தேவையில்லை. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 பேஜ், அதிகபட்சம் 5 பேஜ், இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே போதும். தம் அடிக்கிற மாதிரி, சரக்கு அடிக்கிற மாதிரி எப்படி அடிக்ட் ஆகுறாங்களோ அந்த புக்குக்கு நீங்கள் அடிக்ட் ஆகி அது உங்களுக்கு பார்ட் ஆஃப் லைஃபாக மாறிடும். இப்போ 3வதாக நான் சொல்ல போகிற டிப்ஸ் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தவனும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? அதுதான் எக்ஸசைஸ்.
இப்போ நான் எக்ஸசைஸ்னு சொன்ன உடனே ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறது, நல்லா ஸ்வெட் ஆகிறது, நல்லா பாடி பில்ட் பண்ணுறது, ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் தூக்குறது அப்படின்னு பல கற்பனத்துக்கு போயிருப்பீங்களே, அந்த அளவுக்கு தயவு செஞ்சு போகவே போகாதீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயங்க. இந்த 20 மினிட்ஸே போதுமானது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஹெவியாக எதுவுமே பண்ண வேணாங்க. ஜஸ்ட் உங்கள் தெருவுலையோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்லேயோ போயிட்டு தினமும் ஒரு 5 ரவுண்ட் அடித்தா போதுமானது. ஏன் எக்ஸசைஸ் எல்லாரோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய உடல் அமைப்பு அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம சாப்பிட்டு உட்காந்துருக்குறோம், நடக்கிறோம், அந்த மாதிரி சாஃப்டான வேலையை மட்டும் பார்க்காம அப்பப்போ நம்ம பாடிக்கு ஒரு வெயிட் கொடுத்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். அதை அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணி அந்த பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைச்சிக்கணும். அதுதான் இந்த பாடியோட நேச்சர். ஆனால் நாம் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரோம், திரும்ப படுக்கிறோம், வீட்டு வேலை பார்க்குறோம். நமக்கு அதுவே எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம நவீனமயமாக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் வாழ்கிறதால நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. உண்மையாகவே நாம் ஹெவியான வேலை எதுவுமே பண்ணலை. ஸ்டார்டிங்கில் இந்த 3 ஹேபிட்டை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்கும், கடுப்பாக இருக்கும், ஏன்டா பண்ணுறோன்னு தோணும். இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வந்துட்டாலே நீங்கள் சரியான ரூட்டில் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதை என்னுடைய பர்சனல் லைஃப்பில் இல்லைனாலும் என்னுடைய ஃப்ரெண்ட் லைஃப்பில் நடந்ததான் நான் சொல்கிறேன். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகுங்க. உங்கள் பாடி ஷேப் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக உங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்கள் பாடி நல்லா ஃபிட்டாக இருக்கும். ஒரு ட்ரெஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது பயங்கர மேட்சாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எதுவாக இருந்தாலுமே ரொம்ப போல்டாக ஃபேஸ் பண்ணலாம். அதனால தான் சொல்கிறேன், எக்ஸசைஸ் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த 3 ஹேபிட்டும் ஆர்டர் பண்ணி பாருங்களேன். ஒரு நாள் 1/2 hourக்கு முன்னாடி சீக்கிரமே தொடர்ந்துறீங்க. எழுந்த உடனே உங்கள் பிரெயினுக்கு கொஞ்சம் தீனி போட்டுறீங்க, உங்கள் உடலுக்கு கொஞ்சம் உழைப்பை கொடுத்துட்றீங்க. அவ்வளோதாங்க. இந்த 3 விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். ஜஸ்ட்டு 1% இல்லை 2% ஆகுது கண்டிப்பாக இம்ப்ரூவ் இருக்குங்க. இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, 3 பேஜ் புக்கு படித்தா போதும், ஜஸ்ட்டு 5 ரவுண்டு நீங்கள் நடந்தாலே போதும் அப்படின்னு. இது அப்படியே கண்டினியூ ஆகவே ஆகாது. நீங்கள் புத்தகத்தை படிக்க என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 பேஜாக மாறும், 20 பேஜாக மாறும். அதுக்கப்புறம் புக்கு மேலே உங்களுக்கு ஒரு காதலே வந்துடும். அதை விட்டு உங்களால் பிரியவே முடியாது. அந்தளவுக்கு அது உங்க கூட மிங்கல் ஆகி. இந்த எக்ஸசைஸ்ன்னு சொன்னல, நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த பார்க்குக்கோ வெளியில் போய் பண்ணும்போது அங்கே மற்றவங்களாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அதை பார்க்க உங்களுக்கும் ஒரு ஃபீல் வரும், நாமளும் இன்னும் ஹெவியாக பண்ணலாம், நம்மளை விட ஃபிட்டான ஆளுங்களை நம்ம பார்ப்போம், இல்லை நம்மளை விட நல்லா குண்டாக இருக்கிற வீக்காக இருக்கிற ஆளுங்களை பார்ப்போம். அப்போ என்ன தோணும், இவங்களாம் நடக்கிறாங்களே, நாம் ஏன் நடக்கக்கூடாது, நாம் ஏன் நம்ம உடலை இன்னும் மேம்படுத்தக்கூடாது அப்படின்னு பல விஷயங்கள் உங்கள் மைண்ட் உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களையே அறியாமல் நீங்கள் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்பீங்க. பல பேர் ஏன் தெரியுங்க தான் எடுத்த டெசிஷனில் தோற்று போயிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொடங்கும் போதே பயங்கர வெயிட்டாகவும் பயங்கர ப்ரெஷராகவும் தான் தொடங்குறாங்க. நாளைக்கே நான் போய் ஜிம் சேருவேன், ஜிம்மு போயிட்டு பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுவேன். நீங்கள் ஜிம்முக்கு போகணும்னு அவசியமே இல்லை. எதுக்கு எடுத்தோன்னே ஜிம்முக்கு போய் நீங்கள் காசு செலவு பண்ணுறீங்க? ஜஸ்ட் இந்த மாதிரி பார்க்கில் வெளியில் நடந்து பாருங்கள். உங்களால் தினமும் ஒரு ரொட்டீன் பண்ண முடியுதா, தினமும் அதை ஃபாலோ பண்ண முடியுதா அப்படின்னு உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்கள். அந்த மாதிரி சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் படிப்படியாக வளரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரே டைமில் எல்லாத்தையும் தூக்கி தலையில் போட்டுறீங்க, அப்புறம் அது முடியல அப்படின்னு உங்களை நீங்களே பழி சொல்லிக்கிறீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒரே நாளாக முழு படிக்கட்டு நீங்கள் ஏற தேவையில்லை. ஒரு நாளுக்கு ஒரு படிக்கட்டு மேலே நீங்கள் கால் வச்சாலே போதுமானது. இந்த 3 டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படியே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்டு சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் சப்போர்ட்டை நமக்கு கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.